சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டா வழங்காததை கண்டித்து ஆட்சியரின் காரை முற்றுகையிட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை அருகே கீழவாணியங்குடியைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவர் பட்டா கேட்டு 6 மாதத்திற்கு முன்னர் மனு அளித்திருந்தார். அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக இருந்துள்ளதால் தரையில் படுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்டம் முக்கூடல் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மின்தகன மேடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். தாமிரபரணி ஆற்றங்கரையில் மின்தகன மேடை அமைப்பதற்கு பொதுமக்களிடம் கடந்த ஆண்டு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து மக்களும் மின்தகன மேடை ஆற்று பகுதியில் அமைக்க வேண்டாம் என தெரிவித்த நிலையிலும் கூட்டத்தில் எந்த தீர்மானமும் எடுக்காமல் பாதியில் நிறுத்தப்பட்டது. மேலும் இப்பகுதியில் முத்துமாலையம்மன் கோயில் அமைந்திருப்பதால் மின்தகன மேடை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மற்றும் தாமிரபரணி இயக்கம் சார்பில் முக்கூடல் பேரூராட்சி நிர்வாகத்தில் மனு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அரசு பட்டா வழங்கிய இடத்தை அரசு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வலியுறுத்தி பெண்கள் தருமபுரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. பையர் நாக்கன்பட்டி மேட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்களுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளது. ஆனால் பட்டா வழங்கியது அரசின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படாமல் வருவாய்த்துறையினர் அலைகழித்து வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பையர் நாக்கன்பட்டி மேட்டூர் கிராமத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லாமே கட்டுறங்க சார், எல்லாமே இருக்கு, குடி இருக்கிறவங்க எல்லாமே இருக்கு. ஏதாச்சும் ஒரு சந்து சமயத்துக்கு வீடு கட்டணும், இல்லை கூரை வீட்டில் தான் இருக்கும், ஓட்டு வீடு இருக்கு, வேற வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பேங்க்ல போய் லோன் கேட்டாக்க ஆன்லைன்ல இல்லைம்மா இதுக்கு யாருமா லோன் தருமா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதனால எங்களுக்கு ஆன்லைன்ல ஏற்றி தரணும். எங்களுக்கு அது ஒரு கோரிக்கை மட்டும்தான், ஆன்லைன்ல ஏற்றி தரணும். இல்லைன்னா நாங்கள் விட மாட்டோங்க. எங்களுக்கு வேற ஆப்ஷன்லாம் எதுவும் கிடையாது. நீங்க ஆப்ஷன் இல்லைன்னு சொன்ன மாதிரியே எங்களுக்கு இந்த ஆப்ஷன் தவிர எங்களுக்கு வேற எதுவும் இல்லாதனால தான்